Hi friends, இதுதான் நம்ம சேனல் MBTech. இப்போ நம்ம எப்படி மல்டிமீட்டர் யூஸ் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேட்ரி ஒன்று எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மல்டிமீட்டரில் மொத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃப் இந்த இடத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே ஒயர் செட் பண்ணோம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ பிளாக்னா COM- கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். COMன்றது பிளாக், VQMAன்னு இருக்கும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து ரெட்டு, 10A வந்து பெரிய கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நமக்கு அது தேவையில்லை. இப்போ இது ரெண்டு தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க செட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்த பிளாக் மாட்டிங்க, நல்லா டைட்டாக மாட்டிங்க. அடுத்து ரெட்டு இந்த இடத்த VQMAல நான் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாட்டிடுங்க. அடுத்து நம்ம எப்பவுமே பேட்ரினாலே 20 வோல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். 20 வோல்ட்ன்றதில் ஆன் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ 20 வோல்ட் ஆன் பண்ணியாச்சு. எப்பயுமே பெரிய வோல்ட்னா 200 தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே 200 தான். இப்போ 240 தான் நம்ம வீட்டில் மாட்டியிருப்போம், அதனால் 240 200 தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேட்ரி ஒன்று எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்ரி இப்படி வச்சுட்டு அடுத்து இப்போ பிளாக் இதில் ப்ளஸ் இதோ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ப்ளஸ்னால் ரெட்டு, மைனஸ்னால் இங்கே பிளாக்குன்னு இருக்கும். அதனால் மைனஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த இடத்த ப்ளஸ் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வோல்ட் மீட்ரு பாருங்கள் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ 2.5 வோல்ட் கிட்ட இருக்குது, நல்லா பாருங்கள். இப்போ நம்ம பேட்டரி செக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 200லேயே செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 200 தான், அதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரியே அது செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2.7 பேட்டரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 2.5 வருது பாருங்கள், அங்கே வோல்ட் மீட்டர் பாருங்கள் 2.5 வருது. இப்போ நம்ம அதில் பார்க்கும்போது 2.57 அது மாதிரி வருது, அதனால தான் 2.5 காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம காலி பேட்டரி வச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 20 இது வச்சுருங்க. இங்கே பாருங்கள், சுத்தமாக வரல ஃப்ரெண்ட்ஸ். வோல்ட் மீட்ரு பாருங்கள், சுத்தமாக 0 நிற்கிது. இது வந்து காலி பேட்டரி, இனிமேல் இது டம்மி பேட்டரி, இது எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து இந்த மாதிரி ஒரு பேட்டரியில் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் வைங்க. எப்பயுமே இந்த மாதிரி கையை வச்சுன்னு இப்படி வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வோல்ட் இங்கே பாருங்கள், நம்மளுடைய வோல்ட்டு இதில் காமிக்கும், அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்படி கையை வச்சு பண்ணால் நம்ம வோல்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 6.4 அது காமிக்குது. அதுமாரி பண்ணாதீங்க. இதில் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வோல்ட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் 2.1 அது மாதிரி வருது. இது இந்த மாதிரி பேட்டரியை வச்சு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நோ டம்மி பேட்டரி, இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே 2.7 வோல்ட் தான் பேட்டரி பார்த்தோம், அது வந்து லைட்டாக தான் சார்ஜ் குறைவாக இருக்குது. நம்ம ஏற்கனவே எப்படி சார்ஜ் செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பாருங்கள், நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வார்னிங் கொடுத்துருக்காங்க, டு அவாய்ட் எலக்ட்ரிக்கல் ஷாக். நம்ம எங்கன்னா ஷாக் இருக்குன்னா அது என்ன கரண்ட் வருது அதெல்லாம் பார்த்துட்டு இதை பண்ணலாம். இது அந்தளவுக்கு யூஸ் ஆகும். ரிமூவ் இன்புட்ஸ் பிஃபோர் ஓப்பனிங் கேஸ். நம்ம எப்பயுமே முதல்லையே ஷாக் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஷாக் வருதா இல்லைன்னு பார்த்துக்கலாம்.